அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். மக்கள் பாதிக்கப்படாத வகையில் பரந்தூர் விமான நிலையம் அமையும் என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. பெண் பயிற்சி டாக்டர் கொலை வழக்கில் மேற்கு வங்காள அரசு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என மேல்முறையீடு செய்துள்ளது. டங்ஸ்டன் விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார். உயர் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறை சம்பந்தமாக இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம். கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்ட சாய்ஃப் அலிகான் 6 நாள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். அவரது வீட்டில் கண்காணிப்பு கேமரா அமைக்கும் பணி தீவிரம். மது என்றால் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானம் தீர்த்தமா என குடித்துவிட்டு சீமான் கேள்வி. டெல்லி சட்டசபை தேர்தலில் புதிய வாக்குறுதிகளை அளித்த பாஜக. அதன்படி பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம் மற்றும் அரசு போட்டித் தேர்வுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. வள்ளுவரையும் வள்ளலாரையும் கபலீகரம் செய்ய ஒரு கும்பல் முயற்சி செய்கிறது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யும் தமிழக அரசு ஏன் நெல் உலர்த்தும் இயந்திரத்தை வாங்கவில்லை என தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. திமுக ஆட்சியில் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடியை தாண்டும் வகையில் உள்ளது என தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் செலவு செய்வது மாநில அரசு, நியமனம் ஆளுநர் கையிலா என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை வானில் 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அமையும் நிகழ்வு. வெள்ளி, வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ், செவ்வாய் ஆகிய கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அமையும் நிகழ்வை சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் காண ஏற்பாடு. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் சிறப்பு புலனாய்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே.